வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிருத்திவிராஜோடைய இயக்கத்தில் மோகன்லால் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் எம்புரான். இந்த எம்புரான் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எம்புரான் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லூசிஃபர் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லூசிஃபர் படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் வந்து சிஎம் ஆயிடுவார். அதே மாதிரி மோகன்லால் ப்ளே பண்ண ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டே வருவாங்க. ஆனால் உண்மையிலே யாருங்கிறது தெரியாது. ஸோ அவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய எண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீஃபன் நெடும்பள்ளிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் குரேஷி ஆப்ராம் அப்படின்னு சொல்லி படத்தோட எண்டில் தான் அவருடைய இன்னொரு சைடை வந்து ரிவீல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எம்புரான் படத்தில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அரசியலில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதே மாதிரி குரேஷி ஆப்ராம் அவர் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுமே வந்து காட்டுறாங்க. இந்த படத்தில் ப்ரெசன்ட் டைம்லைன் மட்டும் இல்லை, ஒரு பாஸ்ட் டைம்லைனுமே வந்து காட்டப்படுது. ஸோ அந்த பாஸ்ட்டில் அப்படி என்ன சம்பவம் நடக்குது, அந்த பாஸ்ட் எப்படி இப்போ ப்ரெசென்ட்டோட கனெக்ட் ஆகுது, இப்போ என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த எம்புரான் படத்தோடைய மொத்த கதையுமே. ஆக்டர் மோகன்லால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மோகன்லால் வந்து அ கம்ப்ளீட் ஆக்டர். இந்த படத்தில் அவருக்கு பெரிய ஆக்டிங் ஸ்கோப்பில் சீன்ஸ்லாம் வந்து கிடையாது. லூசிஃபர்லையுமே பெருசாக இருக்காது. டயலாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அளவாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கண்ணிலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து ஒரு சில பேர் தான். அதில் முக்கியமானவர் மோகன்லால். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையுமே நிறைய சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலே சூப்பராக நடிச்சிருந்தாரு. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த படம் வந்து அ கம்ப்ளீட் லாலேட்டன் ஷோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் மெயின் ஹீரோ வந்து மோகன்லால் தான். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 30 to 40% தான் அவருடைய போர்ஷன்ஸ் இருக்கும். அப்படி தான் அவர் வருவார். ஆக்சுவலாக படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 1 hour மோகன்லால் வரவே மாட்டார். எக்ஸாக்டாக 1 hourக்கு அப்புறம் தான் அவருடைய என்ட்ரியே வந்து இருக்கும். பட் அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அவருக்கு 2 ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 ஃபைட்டும் நல்லா இருந்தது. ஆனால் வலுக்கட்டாயமாக அந்த 2 ஃபைட்டுமே வந்து திணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மோகன்லால் படத்தில் வரதே கொஞ்சம், ஃபைட்டு கூட இல்லைனா எப்படி, அவருக்கு ஒரு 2 ஃபைட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பிருத்திவிராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய டேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ லூசிஃபர்லேயே அவர் வந்திருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பெரிய போர்ஷன்லாம் அவருக்கு கிடையாது. ஒரு 2-3 சீன் தான் வருவார். பட் இந்த கதையில் அவருக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன். டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர் இவங்க 2 பேருடைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் டொவினோ தாமஸ் கேரக்டர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. மஞ்சு வாரியருக்குமே நல்ல வெயிட்டேஜ் உள்ள ஒரு கேரக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை ஆப்டாக கொடுத்துருந்தாங்க. நீட்டாக வந்து இருந்துச்சு. அண்ட் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிமாக தான் அமைஞ்சிருக்கு. மெயினாக சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்க வச்சிருக்கிற ஷார்ட்ஸாக இருக்கட்டும், மோகன்லாலுக்கு வைக்கக்கூடிய ஸ்லோ மோஷனாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸ்னு சொல்லி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி ரொம்ப மட்டமாக போட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக நீட்டாக இருந்தது. சாங்ஸ் பெருசாக இந்த படத்தில் கிடையாது. ஒரு தீம் சாங் ஒன்று இருக்கும், அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும். 2 சாங்குமே வந்து நீட்டாக இருந்துச்சு. இந்த எம்புரான் படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், பெருசாக எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் டீசெண்டாக கொண்டு போய் வந்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடித்த விதமும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோ மோகன்லால் கேரக்டரை வந்து செம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்துலன்னு இல்லை, பார்ட் 1லேயே அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. இலுமினாட்டினே சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அவரால் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும், உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்து காமிக்கிறாங்க. அப்படி ஒரு ஹீரோ இருக்கும்போது வில்லன் கேரக்டரும் வந்து அந்த ஹீரோக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஓகே இவங்களுக்குள்ளே எப்படி ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது, யார் எப்படி ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலான வில்லனே கிடையாது. எப்போவுமே வில்லன் கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஹீரோ கேரக்டர் வந்து ஓவர் பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுனால வில்லன் கேரக்டர் வந்து அவருக்கு ஈக்குவலாக இல்லாமல் போயிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக வில்லனை கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெரிய டஃப் கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு லாஜிக்கல் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வில்லனை கொலை பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் அவருடைய டீமும் ஒரு பெரிய பவர்ஃபுல் குரூப்பாக இருக்கும்போது இவங்க எப்பயோ வந்து இவரை கொலை பண்ணியிருக்கலாம். பட் ஏன் இவ்வளோ வருஷம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வி இருக்குது. இந்த படத்தோடைய இன்னொரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் வந்து இந்த எம்புரானுடைய இன்டர்வியூஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருந்தார்.
லூசிஃபர் படத்தில் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அந்த கேரக்டரை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்க. இந்த படத்தில் வந்து குரேஷி அப்ராம் யார், அவரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே குரேஷி அப்ராம் யார், அவருடைய ஆரிஜின் என்ன, அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆளானார், இது எல்லாத்தையுமே இந்த படத்தில் காட்டுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த படம் முடிஞ்சுமே ஸ்டில் பார்த்தீங்கன்னா குரேஷி அப்ராம் யார் அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரி வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதை இன்னும் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பார்ட் 3ல தான் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த எம்புரான் படத்தில் குரேஷி அப்ராமோடைய ஆரிஜினை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் சம்மந்தமே இல்லாமல் வேறு விதமாக கதையோடைய ட்ராக்கை வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த எம்புரான் படத்தில் லைட்டாக உங்களுக்கு ஒரு கேஜிஎஃப் ஷேடு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷேடு தான் தெரியும், அதுக்குன்னு கேஜிஎஃப் அளவுக்கு இருக்கும்லாம் யாரும் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா அந்த மாதிரிலாம் இந்த படம் வந்து இருக்காது. பயங்கரமான பில்டப்பு, டயலாகு, மாஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் மாஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக தான் வந்து இருக்கும். பார்ட் 1 லூசிஃபர் படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. இந்த எம்புரான் படமும் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லூசிஃபர் படத்தில் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாக்குன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே திணிச்சிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த எம்புரான் படம் வந்து இப்போ பேன் இண்டியா லெவலில் ப்ரொமோஷன் பண்ணி தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்குள்ளேயுமே வந்து பேன் இண்டியாக்காக, பேன் இண்டியா ரீச்காக சில விஷயங்களெல்லாம் கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தெளிவாகவே தெரியுது. ப்ரோ, நான் லூசிஃபர் படம் இன்னும் பார்க்கல, அந்த படம் பார்த்துட்டு தான் எம்புரான் பார்க்கணுமா, இல்லை பார்க்காமலே எம்புரான் டேரெக்டாக போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்புரான் படத்தை பொறுத்த வரைக்கும் லூசிஃபர் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பட் பார்க்கலனாலுமே இந்த படம் ஒரு தனி படமாக தான் வந்து இருக்கும். ஸோ கதையே சுத்தமாக புரியாமல் முன்கதை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும். பார்க்கலனா கூட உங்களால் இந்த படத்தை தனியாக ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ மொத்தமாக இந்த எம்புரான் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஒரு சீக்வல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். லூசிஃபர் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த எம்புரான் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மலையாளம் வெர்ஷன்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த படத்தை வந்து மலையாளம் வெர்ஷனில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பிருத்திவிராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் டப்பிங் வந்து நல்லா இருக்கும், தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் டப்பிங்லேயே பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. லூசிஃபர் படத்தை நான் தமிழ் வெர்ஷனில் தான் பார்த்தேன், தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எம்புரான் படத்துடைய தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருக்கும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மட்டமாலாம் வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த எம்புரான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இந்த படத்தில் கிடையாது. ஃபேமிலியோட போய் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.